வெல்கம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ப்ரோக்ராம் முடியல. மத்தியில் அருமையான சீஃப் கெஸ்ட் மாஸ்டர் மங்கள்ராஜ் ஐயா அவங்க வந்திருக்காங்க. பாருங்க, வருஷம் ஐயா இந்த பிபிஎஸ் நாட்களில் பிள்ளைங்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் கடவுளுடைய வார்த்தையை கூட, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா பேசக்கூடாது. வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஏசப்பாவுடைய வார்த்தை நம்ம ஐயா நம்ம கேட்க போறோம். கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் பொறுமையா இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. அருமையான பாஸ்டர் மங்கள்ராஜ் ஐயா நம்ம கரங்களை தட்டி வரலாம். நல்லா கிளாப் பண்ணுங்க. இவங்கதானா ஸ்ட்ரென்த் வைக்கணும். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் உள்ள வரும்போதே ஒரு பாட்டு தான், சந்தோஷமாய் இருங்கள் எப்பொழுதும். பாட்டு தெரியுமா எல்லாருக்கும்? சந்தோஷமாய் இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இல்லையா? இல்லை, அந்த விபிஎஸ்ல கூட எல்லாரும் ஒரு வாரமா எல்லாம் ஜாலியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த விபிஎஸ் தலைப்பு என்னது? பயப்படாதே. எல்லாரும் பயப்படாம இருக்கீங்களா? ஓகே, சரி. இப்போ பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாம் கவனிங்க. ஏசாயா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் இல்லையா? இதுவும் பயப்படாதே அப்படின்னு தான் சொல்லு. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். இல்லையா? நீங்க பயப்படாதே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? பயப்படாதே அப்படின்னு சொல்லி. இந்த நாள்ல பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது இல்லையா? எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில அவங்க சொல்ற ஒரு காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்களேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்றாங்க, நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா? நம்ம ஒரு வேளை எங்கேயாவது போறோம், திடீர்னு இருட்டை பார்த்தோம்னா பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நானே பயப்பட கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எங்க போனாங்கன்னே தெரியாது இல்லையா? காணாம போயிடுவாங்க இல்லையா? ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். திகையாதேன்னா என்ன தெரியும் அர்த்தம்? திடீர்னு பாக்குறீங்க, என்ன செய்யறதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லையா? திடீர்னு ஃபேமிலியில ஒரு பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லையா? அதான் திகையாதே அப்படின்னு சொல்றது. ஒரு கன்ஃபியூஷனான சூழ்நிலை, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்திலும் ஏசப்பா நம்மளுக்கு சொல்றாங்க, நீ பயப்படாதே, நீ என்ன பண்ணுவோம், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் கூடயே இருக்கிறேன். நீ அந்த நேரத்துல ஒரு கன்ஃபியூஷன் வர சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வர சூழ்நிலையில நீ ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டீங்கன்னா போதும், நான் அந்த இடத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க இல்லையா? ஏசப்பா என்ன சொல்றாங்க, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அப்படியா? அதனால எந்த ஒரு பிரச்சனை, ஒரு பயம் அப்படி நமக்கு வரவே கூடாது. அப்படி பயம் வர மாதிரி இருந்ததுன்னா, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. கவனிங்களேங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம சின்ன பிள்ளைங்க அடிக்கடி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் இல்ல, பலவீனம் வருது. ஆனால் ஏசப்பா சொல்றாங்களே, நான் உன்னை பலப்படுத்தி. ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது ஒரு உடம்புல சரியில்லாம இருக்கு, உடம்புல ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஏசப்பா கிட்ட நம்ம, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்றாரா, நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு
சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படியான ஒரு உதவி செய்கிற தெய்வமா ஏசப்பா இருக்கிறார் இல்லையா? நமக்கு வந்து நம்ம பயத்தை எடுத்து போட்டு அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நம்மை பலப்படுத்துகிறாரு. ஒரு கன்ஃபியூஷனான சூழ்நிலை, ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாராம். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பா வந்து அவர் நம்ம கூடவே இருக்காரு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்களை எங்கேயாவது போகும்போது என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சு போய் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே போல ஏசப்பா நம்முடைய கரத்தை, நம்முடைய கையை எப்பவும் அவர் பிடிச்சிருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என் கூட ஏசப்பா இருக்கிறாரு. என்னுடைய கரத்தை அவர் பிடிச்சு கொண்டிருக்கார். அவருடைய கரம், ஏசப்பாவுடைய வலது கரம் இல்லையா, நம்மை தாங்குகிறது, நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இல்லையா? நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல போறீங்க இல்லையா, உங்க அப்பா அம்மா கூட போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு யாராவது ஒரு அனிமலோ ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா கையை நாங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிப்பீங்களே. அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு பயமான சூழ்நிலையோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ வரும்போது என்ன பண்ணணும், ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஏசப்பா கரம் என்ன பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் இல்லையா? ஏசப்பா கரம் நம்மை பாதுகாக்கும் என்று. அப்படி பண்ணும்போது அவர் நம்மோடு இருந்து பலப்படுத்துகிறார். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நம்ம முடிக்க போறோம் இல்ல? கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. எங்க வசனத்தை என் கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு பயப்படுறதுக்கான ஆவியை கொடுக்கல, அவங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன யாரையும் பார்த்து எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை இல்லையா? இந்த உலகத்துல சொல்லுவாங்க, அது இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, இருட்டுல போனா அது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேணாம். இனிமேட்டு இருட்டா இருந்துச்சுன்னா நீங்க பயப்படக்கூடாது இல்லையா? அதனால ஏசப்பா கூட இருக்கிறாங்க, எப்பவும் அவர் கொடுக்குறாரு. அவர் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய தெய்வம், அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அவர் வந்து நம்ம கூடவே இருக்கிறார் இல்லையா? அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அவர் நான் கூட இருக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார் இல்லையா? அதனால நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். அவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பணும். அவர் என் கூட இருக்கிறாரு, நான் ஏசப்பா கிட்ட என்ன வேணாலும் நான் கேட்கலாம், நான் எது வேணாலும் கேட்டா அவர் எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி நீங்க நம்பணும். ஒருவேளை எக்ஸாம் வருது, எக்ஸாம் டைம்ல ஒரு பயமா இருக்கு அப்படின்னா எக்ஸாமை கண்டு பயப்படக்கூடாது இல்லையா? நம்ம என்ன ஏசப்பா சொல்றாரு, நீ பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப எக்ஸாம் டைம் வருதா, நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணணும். படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், மேக்ஸ் படிக்கிறேன், சயின்ஸ் படிக்கிறேன், எனக்கு புரியலையே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்ன ஏசப்பா உதவி செய்கிறவரா இருக்கிறார், நம்மளுக்கு ஆலோசனை தருகிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப எக்ஸாம் டைம்ல ஏசப்பாவை நீங்க கூப்பிடலாம். உங்களுக்கு உடம்புல சரீரத்துல பலவீனம், ஜுரம் வருது அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பாவை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை கஷ்டம், ஒருவேளை உங்க வீட்டுல அம்மா அப்பா ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க, அம்மா அப்பாவுக்கு சரியான வேலை இல்லை, உங்க வீட்டுல கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கா, அப்போ நீங்க ஏசப்பாவை கிட்ட நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணும், எங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணலாம் இல்லையா? சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை ஏசப்பா அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாமத்துல சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருந்தானா. யாரு வேதாந்தத்துல யாரு இருந்தா? சாமுவேல். சொல்லுங்க, சாமுவேல்னு ஒரு சின்ன பையன் தானா. அவன் என்ன பண்ணானா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு சத்தம் கேட்டுட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா நான் கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு சொன்ன உடனே ஏசப்பா அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னையில இருந்து நீங்க ஏசப்பா கிட்ட பேசுகிறவங்களா இருக்கணும், ஏசப்பாவும் உங்ககிட்ட பேசுறவரா இருப்பார் இல்லையா? நம்ம இன்னொரு தடவை கூட இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடலாமா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க என் கூட சேர்ந்து, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இல்லையா? இனிமேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இல்லையா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ண முடியுங்க, யாரும் பேசக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளில நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, இந்த VPSல இந்த பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்ற வார்த்தையை கர்த்தர் நீர் அவர்களோடு கொடுத்து நீங்க பேசியிருக்கீங்க. இன்றைய நாளிலும் தகப்பனே, நீர் பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சிறு பிராயம் முதல்ல தகப்பனே, சத்ருவானவனுக்கு இந்த உலகத்திற்கு தகப்பனே பயப்படாதபடி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்கள குடும்பத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார கஷ்டங்கள் நீங்கட்டும், சமாதான இன்மை நீங்கட்டும், வேலை இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தகப்பனே அப்பா சோஸ்திரம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் உமக்குள்ள வளர ஒவ்வொரு வாரமும் தகப்பனே ஆலயத்திற்கு ஒழுங்காக வரவும் தகப்பனே அப்பா சோஸ்திரம் தகப்பனே உண்மை அறிகிற அறிவுல வளரும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன் என்று சொல்லி நீங்க பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.